வணக்கம் நண்பர்களே. அடுத்த வாரம் தமிழகம் வர இருக்கும் அமித்ஷா மதுரை வருகிறார். மதுரையில் ஒரு முக்கிய பிரமுகரை சந்திக்கிறார். யார் அவர்? சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர் யார்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரை மதுரையிலே சந்திக்கிறதா அதில் வேறு இடத்துல சந்திக்கிறதாங்கிறது அப்புறம் முடிவாகும். ஆனால் அவர் நிச்சயமாக சந்திக்கிறார். ஏன்? அந்த சகோதரரும் அந்த கட்சியினுடைய முழு உரிமையும் ஒருத்தர் பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறார். தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறோம், தனது ஆதரவாளர்களும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். இந்த கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்படுவதால் அரசியலில் அவர்கள் ஈடுபட முடியாத அல்லது இயலாத ஒரு சூழலில் தன் ஆதரவாளர்கள் தவிப்பதை அந்த சகோதரர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ நேரடியாக போய் அமித்ஷா கட்சியில் சேர முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கட்சி, அதனுடைய சகோதரர் இப்படி போய் சேர்ந்தால் என்ன இருந்தாலும் அவருக்கு அந்த கட்சியை பால்படுத்துறதுல அவருக்கு நோக்கம் இல்லை. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. கட்சியை வளர்க்குறதுக்காக எந்த எல்லைக்கும் போவார். அப்படி தான் அவருக்கு வளர்க்க முடியும். கட்சியை ஓய்க்கிறதுக்காக அவர் வேலை செஞ்சவர் இல்லை. இப்போ அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? இப்போ இருக்கிற ஒரு நல்ல அரசியல் சாணக்கியத்தனம், அது பிளட்டில் இருக்குது. என்ன பண்ணுறாரு? இப்போ இருக்கிற கட்சியினுடைய தலைமையை மாற்றணும்னா என்ன செய்யணும்? அதிருப்தி ஆள்கள் பொதுக்குழுவை கூட்டி, அதிருப்தி தலைமை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதிருப்தியாளர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து தலைமை மாற்ற நினைக்கிறோம், இன்னாரை தான் தலைவராக போட நினைக்கிறோன்னு சொல்லணும். அப்படி சொல்ல வைக்கணும்னா என்ன செய்யணும்? இப்போ இருக்க தலைவருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும். நீ தொடர்ந்து இப்படி என்னை புறக்கணிச்சுக்கிட்டு ஆதரவாளர்லாம் புறக்கணித்தால் இப்படி ஒரு செயலை செய்வேன் அப்படின்னு செய்யணும், சொல்லணும். இல்லைன்னா இப்போ இருக்கிறவர் அப்படி ஒன்றும் எளிதாக அசைஞ்சு கொடுக்க மாட்டார். அசைஞ்சு கொடுக்க தெரியல, அவரே அசைந்து போய் கிடக்கிறாரு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இந்த அமித்ஷாவும் இவரும் சந்தித்தா போதும், அடுத்த கட்டத்துக்கு நன்றும். வேகமாக அந்த கட்சியில் இருக்கிற இப்போது மறந்து போன சகோதரர் நினைவுக்கு வருவார். அந்த சகோதரின் ஆதரவாளர்கள்லாம் நினைவு வருவாங்க. மலன்னு வேலை நடக்கும். இல்லைன்னா இந்த அதிரடி திருப்பங்கள், அதிர்ச்சி திருப்பங்கள் நடக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நான் எந்த கட்சியை பற்றி சொன்னேன், எந்த சகோதரர் அமித்ஷாவை பார்க்க போகிறாரு, இதில் என்ன திருப்பங்கள் நடக்க போகுது, இதெல்லாம் நேயர்கள் நல்லா புரிஞ்சுருப்பீங்க. ஏன்னா நான் ஏன் இந்த பேரை சொல்லாமலே எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். இன்னொன்று, நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி அது ஒரு வீண் தர்ம சங்கடங்களை ஏற்படுத்த வேணாங்கிறது தான் என்னுடைய நோக்கம். கூடிய விரைவில் அதுவும் அப்டேட் பண்ணிடுவேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தொடர்ந்து பேசுவோம்.